வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நாளை பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் 10,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் திருச்சிராப்பள்ளிக்கு வருகை தரும் திரு நரேந்திர மோடி 5,650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். இம்மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவை இன்று காலை 11 மணிக்கு கூடியது. கேள்வி நேரத்தின் போது மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதான் மந்திரி தன் தானிய யோஜனா மற்றும் கிருஷோனாத்தி யோஜனா தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதற்கிடையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் தலைமைத் தலைவர் திருமதி சந்தியா ராய் அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். மத்திய கல்வி அமைச்சகம் இன்று யுவா சங்கம் 6ஆம் கட்டத்திற்கான இணைய வழி பதிவு தளத்தை தொடங்கியுள்ளது. ஏக் பாரத் ஸ்ரேஷ்டதா பாரத் கீழ் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர்களிடையே புரிதலை மேம்படுத்தும் நோக்கமாக கொண்டுள்ளது. 18 வயது முதல் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்கலாம். உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள், NSS மற்றும் நேரு யுவா கேந்திர சங்காதன் தன்னார்வலர்கள் மற்றும் இளம் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோர் ebsp.aicte-india.org மற்றும் ekbharat.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். சென்னை நகரில் வணிக பயன்பாட்டிற்கான LPG சிலிண்டர்கள் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் அவற்றை அத்தியாவசிய பொருட்கள் வழங்கல் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி ஆகியோருக்கு சென்னை ஹோட்டல் சங்க தலைவர் திரு ரவி கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.